ஐயா பாடல் கேட்கலங்க ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரத்தில் 6ஆம் தந்திரம் 6வது அத்தியாயம் 1641 என்று நாம் சிந்திக்கின்றோம். படர்சடை மாதவம் பற்றிய பத்தருக்கு, படர்சடை மாதவம் பற்றிய பத்தருக்கு இடரடையா வண்ணம் ஈசன் அருளும், இடர் அடையா வண்ணம் ஈசன் அருளும், இடரடை செய்தவர் மெய்த்தவம் நோக்கில், இடரடை செய்தவர் மெய்த்தவம் நோக்கில், உடரடை செய்வதோர் உன் மத்தமாமே, உடரடை செய்வதோர் உன் மத்தமாமே. அது தவத்துல ரொம்ப டீப்பா போறவங்களை பத்தி அவரு நமக்கு நினைவூற்றுகின்றார். தவத்துல நிறைய நேரம் உட்கார்ந்து இருக்காங்க, உடல் மெலிக்கிறோம், சடைகள்லாம் முடியெல்லாம் நீட்டா இருக்கும், ஒரு மாதிரி அடை மாதிரி இப்படியே ஒட்டிக்கும். அதுதான் சொல்றாரு, படர் சடை, விரிந்த சடைகளை உடைய. எதுக்காக அது செய்யறாங்க அப்படின்னா, சிவபெருமானை அடைவதற்காக, சிவயோகத்தை பயிற்சி செய்வதற்காக சிவ அன்பர்கள் செய்கின்றார்கள். அப்படி செய்யும் போது அவர்களுக்கு யாதொரு தின்பமும் வராமல் அருளை அவன் கொடுப்பான். நாம அவனை ஸ்ட்ரெயிட் லைன்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா சேஃப்னு அர்த்தம். அப்ப உண்மையான இடர்சடை செய்தவர் மைத்தவம் நோக்கில் அப்படின்றாரு. உண்மையான தவம் எதுன்னு நம்ம ஆராய்ந்து பார்த்துட்டோம்னா நம்ம அந்த பிறவி துன்பத்திலிருந்து வெளியேறதுதான், அதற்கான தவம் தான் சிறந்தது அப்படின்னு இந்த 3வது வரியில சொல்றாரு. அப்புறம் மயக்கத்தை தரக்கூடிய அவயோகம் செய்தோம்னா நமக்கு பிறப்பு வந்துகிட்டே இருக்கும். இப்படியாக திருப்பி சிவயோகமாக நம்ம உயிருக்கு பக்குவத்தை கொடுத்து சிவனருளை பெற்று உயிரானது மீண்டும் உடலை எடுக்காது பிறவி துன்பத்திலிருந்து காக்க வேண்டி உலக பொருட்களை எல்லாம் நாம தவம் செய்யாமல் நம்மளுடைய தவம் இருக்கணும் அப்படின்றத இந்த பாடல்ல சொல்லதா நான் உணர்றேன். மிக்க நன்றி. பாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். எனக்கு வேற யாரையும் காமிக்கல. ரத்னகுமார் ஐயா வந்திருக்காங்களா? விந்தியாம்மா இது வரைக்கும் எனக்கும் காமிக்கலாமா, நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. சரிங்க, நன்றிங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1641. படர்சடை மாதவம் பற்றிய பத்தர்க்கு, அந்த பத்தர்க்குன்றது அங்க கூ போட்டுட்டதுனால இங்க இடரடைன்னு வருது. பற்றிய பத்தர்க்கு இடரடை யா வண்ணம் ஈசன் அருளும், இடரடை செய்தவர் மெய்தவம் நோக்கில், உடரடை செய்வதொரு மனத்தாமே. ஐயா படிச்சதுலயும் என்னோட பாடலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. சில வார்த்தைகள்லாம் மாறி மாறி இருக்கு. Translation: The Lord will bestow His grace by presenting troubles to the devotee of the meted locks who has embraced great penance. The troubles which arise weaved through genuine penance prevent the birth of the body due to oneness of mind. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படர்சடை மாதவம் பற்றிய பத்தர்க்கு. மாதவம் அப்படின்னாலே அந்த பறந்து விரிந்த அந்த நடராஜரோட கூந்தல் இருக்கும் இல்லையா, அப்படி பறந்து விரிந்து இருக்கும். அது மாதிரி இறைவனோட இடமும் அப்படின்னா பறந்து விரிந்து இருக்கும். அது இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எல்லையே கிடையாது. எல்லையற்ற அந்த வெட்ட வெளி, அது அருள் நிறைந்த வெட்ட வெளியாக இருக்கிறதா இறைவனோட இடம். அந்த இடத்துல இருந்து, அந்த விழிப்பு நிலையிலிருந்து மாதவம் பண்றதுதான், அந்த ஆன்மாவோட பார்வையிலிருந்து நம்ம அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அதுதான் இறைவன் திருவடியா இருக்கிறது.
அதாவது மனதுல இருந்து நம்ம எப்ப விடுபட்டு நம்ம அந்த இடத்துல நிக்கிறோமோ அதுதான் தவம். இறைவனோட இடத்துல நிக்கிறோமோ அதுதான் தவம். அது மாதவமா எப்ப இருக்கும்னா, இன்னும் நம்ம அதோட கலந்து அந்த வெட்ட வெளியோட கலந்து இந்த உடம்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள அடங்காம, இப்ப இதுதான் நான்னா இதோட விழிப்பு நிலை வந்து இந்த உடம்புக்கானது மட்டும்தான். அதுன்னு இல்லாம படர் சடைனா அந்த எல்லையற்ற அருளோட நம்ம கலந்து நிக்கிற அளவுக்கு மாதவம் அதை பற்றி கொண்டு நிற்கிற பக்தர்களுக்கு கிடரிடை கிடரிடைங்கிறது அந்த பக்தருக்குன்னு போட்டதுனால இடரிடையா வண்ணம் ஈசன் அருளும். அவங்களுக்கு இடர் என்பது இருக்காது. இடர் வந்து அவங்கள சேராது. ஏன் இடர் வந்து சேராதுன்னா, அவங்க இருக்கிற இடம் அப்படி. திருவடிய இருக்கிறதுனால மனமோட தொல்லை வந்து இருக்காது. மனமால வர வினைகள் வந்து இருக்காது. மனம் சொல்றபடியே செஞ்சுட்டே போனா தான் நமக்கு வினைகள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அவங்க வந்து அந்த திருவடியில இருக்கிறதுனால, அவங்களுக்கு வந்து வினைகள் வந்து சேராது. அது வந்து ஈசனோட அருளால. ஏன்னா அவங்க இருக்கிற இடமே என்னன்னா, ஈசன் அருள்ல தான் அவங்க இருக்கிறாங்க. அந்த இறைவனோட திருவடியில தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வினைகள் வந்து சேராது. இடரடை செய்தவர் மெய்தவம் நோக்கில். இங்க இடரடை செய்தவர். இப்ப அந்த திருவடியில இருக்கும்போது அவங்களுக்கு வினைகள் வந்து சேராது. அது ரைட்டு. ஏற்கனவே வினைகள் செஞ்சு வச்சிருக்கிறோம் இல்லையா? ஏன்னா நன்மையும், தீமையும் பிறர் தர வாரானாம். யாருக்கும் யாராலயும் இன்னொருத்தவங்களால நமக்கு கெட்டது வந்துராது. நம்ம என்ன பிரபஞ்சத்தோட லாங்குவேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட வைப்ரேஷன் ஃப்ரீக்வென்சி தான். நம்ம ஏன்னா நம்மளோட வாய் பொய் சொல்லும், மனம் பொய் சொல்லும், எல்லாமே பொய் சொல்லும். நம்ம உணர்வு நம்ம எந்த உணர்வுல நம்ம இருக்கோம். உள்ளுக்குள்ள இருந்து நான் என்ன அதிர்வுல நான் இருக்கேன். அது மட்டும் பொய் சொல்லாது. நம்ம மத்ததெல்லாம் கூட பொய் சொல்லும். ஆனா அதனால நம்மளோட பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சம் நம்மள்ட்ட எந்த லாங்குவேஜ எடுத்துக்கும்னா, நான் எந்த உணர்வுல இருக்கிறேன். இப்ப நான் இது வேணும், அது வேணும், அது வேணும். நான் அந்த உணர்வுல இருக்கிறேன்னா, இதே நிலை தான் எனக்கு திரும்ப திரும்ப இருக்கும். இப்ப நான் ஏதாவது ஒண்ணு வாங்கியிருக்கேன்னா, திரும்ப எனக்கு இது வேணும், அது வேணுன்ற உணர்வ தான் குடுத்துட்டே இருக்கேன்னா, அந்த ஆசைகள் எனக்கு இருந்துகிட்டே இருக்கிற மாரி தான் பிரபஞ்சம் எனக்கு குடுத்துக்கிட்டே இருக்கும். எனக்கு மனம் நிறைவா இருக்கு. அந்த இதுதான் அந்த அதிர்வுல தான் நான் இருக்கிறேன்னா, எனக்கு எல்லாம் நிறைவா இருக்கிற மாதிரியான விஷயங்கள மட்டுமே குடுப்பாங்க. எனக்கு எதுவும் ஆசைப்படாத மாதிரி. அதுமாரி நம்ம எந்த உணர்வுல, எந்த ம் அதிர்வ நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கு குடுக்குறோமோ, அதுதான் அந்த மொழிய தான் வந்து பிரபஞ்சம் எடுத்துக்கும். அப்ப நல்லத குடுத்தோம்னா நல்லது வரும். கெட்டத குடுத்தோம்னா கெட்டது வரும். இதுல நம்ம நம்ம என்ன குடுக்குறோமோ அதுதானே தவிர, இங்க மத்தவங்களால மனிதர்கள்ன்றது உங்களோட உங்களுக்கு கொண்டு வர்றது என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய தான் அது மனித ரூபத்துல கொண்டு வருது. மனிதரா இருந்தாலும் சரி, மிருகமா இருந்தாலும் சரி, நீங்க பார்க்குற சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்குள்ள இருக்க ஒரு பிரச்சனைய வெளிப்படுத்தி காமிக்குது. இதுதான் உனக்குள்ள இருக்கிற பிரச்சனை அப்படின்றது. அது பயமா இருக்கலாம், கோவமா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அது அ எ எது உனக்குள்ள இருக்கு, நீ எத குடுத்துட்டு இருக்க அப்படின்றத காமிக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்படி நம்ம வினைகள சேர்த்து அந்த இடரடை செய்தவர்ன்றது அந்த அந்த இடர்களை தனக்குள்ள கொண்டு செய்து வைத்திருக்கிறவங்களும், நான் இதுவரைக்கும் அப்படி இல்ல. எனக்கு இப்ப பாவங்கள்லாம் நிறைந்து தான் வினைகள் எல்லாம் நான் சேர்த்து தான் வச்சிருக்கேன் அப்படின்றவங்களும், மெய் தவம் நோக்கினால், உண்மையான தவத்த நோக்கினால், அந்த ஆன்மாவின் பார்வையிலிருந்து இந்த உலகத்த பார்த்தோம்னா என்னன்னா, அந்த மனம்ன்ற வினைகள்ல நம்ம நிக்க மாட்டோம். ஆல்ரெடி வினைகள் இருந்தாலும், அந்த இடத்துல இருக்கும்போது, அதுவே வேற ஒரு அந்த ஒளியே வந்து நம்மளோட வினைகளை தீர்க்கும் ஒளியாகவும் இருக்கும். ஏற்கனவே சேர்த்து வச்சிருந்தாலும் சரி, அந்த முதல் 2 வரியில வந்து அந்த இடத்துல இருந்தா புதுசா எதுவுமே வந்து சேராது. இல்ல நான் ஆல்ரெடி சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னாலும், அந்த மெய் தவத்துல நம்ம இருக்க இருக்க என்னன்னா, அந்த அந்த பார்வையோட ஒளியிலே வந்து உடரடை செய்வது ஒரு மனத்தாமே. உடரடைங்கிறது நான் அகராதியில பார்த்ததுல வந்து, உடல்ன்ற ஒரு இது இருக்கு. பிறவிங்கிற ஒரு இதுவும் இருக்கு. அப்ப தடைகளை நீக்கிறதுன்ற மாரியும் இருக்கு. நம்ம இங்க பிறவிய பார்க்கலாம். ஏன்னா வினைகள பத்தி சொல்றதுனால, அந்த துன்பம்ன்றது வினைகள் தான். அந்த இந்த இடர் அப்படின்றதுனால, அந்த பார்வையில பார்க்கும்போது, அந்த பிறவிய நீக்கிறது, அந்த வினைகள்னால தான் நமக்கு பிறவியே வருது. அது அந்த வினைய போக்கணுங்கிறதுனால,
அதனால அந்த பொருளை எடுத்துக்கலாம். உடனடை செய்வது ஒரு மனத்தாமே. ஏன்னா இந்த பிறவியை நீக்கிறது வந்து அந்த ஒரு மனதாக இறைவன் திருவடியிலே இருப்பதனால் தானே அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கிறேன். ஏன்னா மனது அதான் எனர்ஜி, சக்தி. அது எனர்ஜியா தான் நமக்குள்ள வேலை செய்யுது நம்மளோட மனம். அந்த மனம் வந்து நமக்கு இறைவனோட திருவடியிலே இருக்கணும்னு நம்ம நிலைநிறுத்தி வச்சா மட்டும்தான், அந்த மனம் ஒத்துழைச்சா மட்டும்தான் நம்மளால வந்து இறைவன் திருவடியிலே நின்னு இந்த வினைகள் எல்லாம் தீர்த்து கொள்ள முடியும். நம்ம அப்படி இல்லாம மனம் இப்போ திருவடியிலே இருக்கணும்னு உட்கார்றோம். இறைவன் நினைப்பிலே இருக்கிறோம். ஆனா மனம் வேற அது இதுன்னு பேசிக்கிட்டே இருந்ததுன்னா, நம்மளால இந்த தவத்தையே செய்ய முடியாது. இந்த வினைகளை தீர்க்கிறதுக்கு எது முக்கியமா இருக்கணும்னா சக்தி தான். சக்தி வந்து சிவத்துல இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து இது சக்தியால தான், அதுதான் நீங்க சொல்றதா நான் பார்க்கிறேன். செய்வது ஒரு மனத்தாமே. இந்த ஒரு மனதாக சிவத்துல நிக்கிற மனதால தான் இந்த பிறவியை நீக்க முடியும். அது பிறவியை நீக்க முடியும் அப்படின்னு சொல்றதா பார்க்கிறேன். இங்க இடர் சொல்றதெல்லாம் துன்பம், வினைகள் அந்த மாதிரி பார்த்தோம்னா, நம்ம மாதவத்துல இருந்தோம்னா நமக்கு வினைகள் சேராது. வினைகள் இருந்தாலும் மாதவத்தை நீங்க இப்ப இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னாலும் நம்மளோட வினைகள் எல்லாம் நீங்கி இந்த பிறவியிலிருந்து நம்ம நீங்க பெறுவோம். ஏன்னா இந்த உடம்புக்குள்ள இருக்கிறது வந்து ஒரு ஆன்மா, அதாவது நம்மளோட அந்த சின்ன அறியாமையில இருக்க ஆன்மா. எப்ப வந்து இந்த பறந்து விரிந்த படர்சடையாக இருக்கிற இறைவன் எல்லையற்ற ஒரு விழிப்புணர்வு நிலையோட நம்ம கனெக்ட் பண்றோமோ, இந்த உடலோட நம்ம சேர மாட்டோம். அந்த பறந்து விரிந்த அந்த எல்லையற்ற தன்மைக்கு நம்ம போக போக இதுல இருக்கிறதெல்லாம் நம்மளை விட்டு விட்டு நீங்க நம்ம இறைவனவே போய் சேர்ற நிலை வரும். அதுதான் இந்த பாடலையும் நான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. வணக்கம். கௌரிமா ரொம்ப நிறைவா சொல்லியிருக்காங்க. ஒரு உரையினால கேட்க முடியல, நான் கொஞ்சம் லேட்டா வந்தேன். அதனால ஒரு 2-3 விஷயம் மாத்திரம் பார்த்துருவேன். படர் சடை மாதவம் பற்றிய பட்டத்து அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல மாதவம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இந்த மாதவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய முன்னாடியே திருமூலர் வந்து நமக்கு சொல்லிப்பார். நம்ம வந்து அதை வந்து பார்த்திருக்கோம், ரொம்ப தெளிவா பார்த்திருக்கோம். மாதவம் அப்படிங்கிறது வந்து எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், அது எப்பேற்பட்ட தவம், அதை நமக்கு செய்து காட்டியவர் யார்? தேவிதான் வந்து எப்படி ஒரு மாதவத்தை நமக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு அவ வந்து சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். மாதவத்தின் இயல்பு அறியாரே அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவாரு. அதுக்கப்புறம் மாதவம் மாறும் அப்படின்னு ஒரு இடத்துல விளக்கி தருவார் நமக்கு. இந்த மாதிரி மாதவம்னா என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு எப்ப சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால அதை நம்ம இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்கணும். அதற்கு பிறகு மன்னிக்கணும், அந்த மாதவத்தின் வழியாக வைகிய பிறகு அந்த இடத்துல நம்ம ஒழுகி நின்ற பிறகு படர் சடை மாதவம் பற்றிய பத்தற்கு அப்படின்றார். அப்ப அந்த படர் சடை அப்படிங்கிறது வந்து பொதுவாக இறைவனுடைய நீண்ட சடைமுடி அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அதை பார்க்கும்போது அது வந்து ஒளி கிரணங்கள். அப்போ அந்த ஒளி கிரணங்களில் ஆழ்ந்த பொழுது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா நேத்திக்கு இப்ப சொன்னாரு, வரும் புனல் காணேன் அப்படின்னாரு. வரும் புனல்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், நம்முடைய உடலில் இருந்து பொங்கி வரக்கூடிய அந்த வார்த்தைகளை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பொருள் இருந்தது. அப்ப அந்த மாதிரி நம்ம வந்து உலகியல் இன்பங்களை துறந்து, உலகியல் இச்சைகளை, இன்பங்களை இல்லை இச்சைகளை துறந்து நம்ம வந்து அந்த ஒளி வெள்ளத்தில் நீந்தும் பொழுது அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. படர் சடை மாதவம் பற்றிய பத்தற்கு. இது வந்து அகப்பொருள். புறப்பொருள்ல நம்ம பார்த்தோம்னா நம்ம தவத்துல ஆழ ஆழ சடை பற்றி கொள்ளும். நம்ம பார்த்திருக்கலாம், பெரிய பெரிய ஞானியர்களுக்கு
சடை, நீண்ட சடை முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம், படங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம். நீண்ட சடை இருக்கும். இன்னைக்கும் நிறைய பேருக்கு சடை விழறத வந்து நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அந்த மாதிரி அந்த 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 சடை விழுந்தாலே ஞானி அப்படிங்கிறது ஒரு அடையாளமாக ஒரு காலத்துல இருந்தது. அப்ப அந்த மாதிரி அந்த ஞானியின் அடையாளத்தை, புற அடையாளத்தை தன்னுள்ளே கொண்டவர்கள் அப்படின்னு ஒரு இடத்துல வச்சிருக்கலாம். பற்றிய பக்தர்கள் தான் நமக்கு தெரியும் யாரு அப்படின்னு. இடரடையா வண்ணம் ஈசன் அருளும். அப்போ ஈசன் அருளுவார், என்ன செய்வார்? இடரடையா வண்ணம். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறது ஒளி கிரணங்களில் ஆழ்ந்து, எப்பொழுதுமே இறைவனுடைய ஆழ்ந்த ஒளியில் அமைந்திருப்பவர் அப்படின்னா உள்ளொளி மிகுந்திருப்பவர். இந்த வார்த்தை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், உள்ளொளி அப்படின்னு. அப்போ நம்ம கண்ணு முன்னாதானா தியானத்துல இருந்தாதானே ஒளி தெரியும் அப்படின்னா இல்ல. அந்த ஒளி உள்ளே ஆழ்ந்து, நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் நூலேணி பற்றி அப்படின்னா, அந்த நூல் தலை தொட்டு நூல் கண்டு அப்படின்லாம் சொன்னாரு. அப்ப அந்த நூல், அந்த பிரபஞ்ச பேராற்றல் நம்முள்ளே நுழைய நுழைய உள்ளே வந்து உள்ளொளி பிறக்கும். இந்த உள்ளொளி பிறக்கிறது என்னது? வெளியில இருந்தால் பார்த்தாதான் தெரியுமா அப்படின்னா இல்ல, நமக்குள்ள மட்டும் தெரியும். அது வந்து வெளியில் இருப்பவர்களுக்கு எப்படி தெரியும் என்றால், நம்முடைய பேச்சு, நடத்தை, செயல், நம்ம எப்படி நம்மளோட பிரசன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைதி, இதெல்லாத்தையும் வச்சு அவங்களுக்கு வந்து புரியும். ஏதோ அவங்களை போய் பார்த்தா நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம் இருந்தா தண்ணி குடிச்சுக்கலாம். ஏதோ அவங்களை பார்த்தா நல்லா இருக்கு, ஏதோ அவங்களை பார்த்தா அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அமைதி அதெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா உள்ளொளி. சதா பதட்டத்துல இருக்கிறவங்கள நம்மளால அணுகவே முடியாது. அவங்க இருக்கிற இடமே பதட்டமா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா, ஒருத்தர் பதட்டமாவே இருந்தாங்கன்னா அப்படி நமக்கு படப்படன்னு வரும். அந்த அந்த இடத்துல 10 பேர் இருந்தாலும் அவங்க வந்து கவலைப்பட மாட்டாங்க. அவங்களோட பதட்டத்திலே அந்த 10 பேருக்கு அந்த பதட்டத்துக்கு இருப்பாங்க. அதே சமயம் இந்த உள்ள ஒளி மிகுந்தவர்கள் இருந்தாங்க அப்படின்னாக்க, இது இந்த படசடை மாதவம் அப்படிங்கிற அந்த அந்த மாதவத்தை செய்து அந்த உள்ளொளியை பற்றிய பக்தர்களுக்கு அமைதியா இருப்பாங்க. என்ன வந்தாலும் ஏதாவது பிரச்சனை வந்தா கூட சொல்லுவாங்க, அமைதியா நேரில் சரி பண்ணலாம் அப்படின்னு. அப்ப அந்த அமைதி நம்மையும் தொற்றிக்கொள்ளும். அதான் இடரடையா வண்ணம் ஈசன் அருளும் அப்படின்றாரு. அப்ப ஈசன் அருளினால் இடர் அடையா வண்ணம், அதாவது கரை ஏதும் வராத வண்ணம், துன்பம் வராத வண்ணம் ஈசனுடைய அருள் காப்பாற்றும். இடரடை செய்தவர் மெய்தவம் நோக்கில் அப்படின்னா, அப்ப இடரடை செய்தவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது வந்து துன்பம் தருவாங்களா அப்படின்னா அந்த இடத்துலதான் கௌரிமா ரொம்ப அழகா சொன்னாங்க. துன்பம் என்கிறது நமக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு உண்டான எதிர்வினை, அதுதான் துன்பம். ஒருத்தர் அடிக்கவே செய்யலாம், அந்த அடிய வந்து நம்ம எப்படி பாக்குறோங்கிறத பொறுத்துதான் அது துன்பமா இன்பமான்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த இது ஒரு படத்துல அது வந்து இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். ஒரு காமெடி நடிகர் வடிவேல்னு நினைக்கிறேன், அவரை வந்து தண்ணி அடிப்பாங்க. அந்த தண்ணி அடிக்கும்போது அவருக்கு வந்து அந்த பெரிய குழால இருக்கிற நீரை பாய்ச்சுவார்கள் அவர் மேல. அப்ப அவர் வந்து ரொம்ப அழகா அதை வந்து காமெடி ஆப்பாரு. துணி துவைப்பாரு, குளிச்சுட்டு இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவாரு. இட் வாஸ் வண்டர்ஃபுல் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட். நம்ம அதை துன்பமாவே அவர் எடுத்துக்க மாட்டாரு, அதே அவர் வந்து அவருக்கு உபயோகமான ஒன்றாக காமெடியா மாற்றுவாரு, நகைச்சுவையாக மாற்றுவார். அப்ப அந்த இடத்துல அவங்க துன்பம் கொடுக்குறாங்க, ஆனா அது நகைச்சுவையாக மாற்றப்படுகிறது. இந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது. துன்பம்ங்கிறதுக்கு உண்டான எக்ஸாக்ட் டெபினிஷன் வந்து அர்த்தம். அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி இடரடை செய்தவர் மெய்தவம் நோக்கி. அப்ப அப்படியே ஒருவேளை நம்முடைய வினை எல்லாருக்கும் 100% வினை போய் இறைவனை பற்றி கொள்ள மாட்டோம், வினைகளோடு தான் இருப்போம். அப்ப அப்படி இருந்தா கூட நம்முடைய வினையின் காரணமாக நம்ம வந்து நமக்கு இடரடை நேர்ந்தாலும், அதாவது இடர் நேர்ந்தாலும், இடரடையாக நம்மை பற்றி கொண்டாலும் மெய்தவம் நோக்கில் உடலை செய்தவர் ஒரு கண்டத்தாமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த துன்பம் வந்தால் கூட
இத்தகைய உள்ளொளி பெற்றவர்கள் யாரை பற்றி கொண்டவர்கள்? படர்சடை. அந்த படர்சடைன்னா என்ன பார்த்தோம்? உள்ளொளின்னு பார்த்தோம். மாதவம் அதை பற்றி கொண்டவர்கள் என்ன ஆகும் அப்படின்னா மெய்தவம் நோக்கில். அப்ப அவங்க ஏற்கனவே தவத்துக்குள்ள போயிட்டாங்க. அப்ப அந்த ஒளியில அவங்க நீந்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த துன்பம் வந்தால் கூட அந்த இடத்துல என்ன ஆகும்? 2 விதமான சமாதானம் வரும். இது என்னுடைய வினைக்கான துன்பம், இதை நான் பற்றி கடந்து வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்தானே. துன்பத்துல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஐயோ எனக்கு மாத்திரம் வந்துருச்சு, எனக்கு மாத்திரம் வந்துருச்சு, எனக்கு மாத்திரம் வந்துருச்சுன்னு புலம்புறதே பாதி. நம்ம வந்து இந்த படம் கீழே விழுந்துட்டாங்க யாராவது ஒருத்தர் அப்படின்னா என்ன செய்வோம்? அமைதியா உட்காருங்க, மூச்சு பாருங்க, ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துவாங்க. இந்த ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறது புறத்துல இருந்து வரக்கூடாது, உள்ள இருந்து வரணும். ஆமா எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு, என்ன பண்ண முடியும்? அமைதியாரு அமைதியாரு, இது என்னுடைய வினையினால் ஏற்பட்டது. அப்ப அதை என்ன பண்ணும்? நம்ம சரி பண்ணணும். நான் தனியாவா? இது என்னுடைய நானா? நான் இல்லை, நான் அகவொளியோடு இறையை பற்றி கொண்டு இருக்கிறேன். அப்ப இது எல்லாருக்கும் நடந்தது. யாருக்கு நடக்கல? சிவபெருமானுக்கே நடந்தது. பண்டாசனுக்கு இது கொடுத்தாரு, மன்னிக்கணும், ஆமா, கொடுத்தாரு. ஆனா அவர் தலையில கை வைக்க போனா அவரும் 3 உலகத்திற்கும் ஓடினாரு. அப்ப அங்கேயும் நடந்தது. அப்புறம் தேவியோட பிணக்கு ஏற்பட்டு தேவி வந்து தட்சனுடைய யாகத்திற்கு போனால் அங்க நடந்த அவமானத்தினால் அவள் வந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டாள். அப்போ அவளோட கார்பஸை தூக்கிட்டு அந்த அவளுடைய பிரிவு தாங்காமல் இந்த உலகம் முழுதும் அவர் சுற்றினார் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன செய்தியா அப்படின்னா இல்ல, யாருக்கும் அந்த வினை பற்றி அது நடக்கும். ஒரு தேவர்களுடைய பிறப்பு, ஒரு இறைவனுடைய பிறப்பு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். அப்ப அந்த காரணத்தினால் துளசி வந்து துளசிக்கு நேர்ந்தது, இந்த மாதிரி ராமருக்கு நேர்ந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாரும் அந்தந்த ஒரு செயல்களின் காரணமாக அவர்கள் வந்து அவர்களை வினை பற்றி கொள்ளும். அந்த வினையின் காரணமாக அவர்களுக்கு துன்பம் நேரும். ராமனுக்கு நிகழாது, காட்டுக்கு போனார். ஏன் அவரு அவதாரம் தானே, எதுக்கு அவருக்கு இடர் நடக்கணும்? ஆனா அவர் அப்பவும் சோர்ந்து போகவில்லை. தர்மத்தை நிலைநாட்ட அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா தனக்காக நின்றார். அப்போ அந்த மாதிரி இந்த இடத்துல நான் வந்து இடர் அடை செய்தவர் மெய்தவம் நோக்கில். அப்ப அந்த இடத்துல உள்ளே இருக்கக்கூடிய அந்த அறத்தை பற்றி கொள்ளுவோம் என்றால், அந்த உள்ளொளியை பற்றி கொள்ளுவோம் என்றால், மாதவம் செய்வோம் என்றால், அதனால் வரக்கூடிய அந்த மெய்தவத்தினால் உடலடை செய்வது ஒரு மனத்தாமே அப்படின்னு. உடல் அப்படிங்கிறதுக்கு உடல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அப்ப அந்த உடலை பற்றி கொள்ளக்கூடிய அந்த துன்பத்தை ஒரு மனதாக நம்மால் விளக்க முடியும். அதற்கு உண்டான அருள், அததான் சொல்றாரு ஈசன் அருளும் அப்படின்றார். அப்போ என்ன அர்த்தம் இந்த மந்திரத்துல முழுக்க சொல்றாங்க அப்படின்னா, நீ உன்னுடைய உள்ளொளியை பற்றிக்கொள், அதில் இறைவனுடைய அருள் உன்னை வழி நடத்தும். அங்கனம் நடத்தும் பொழுது உன்னை சுற்றி துன்பம் நேர்ந்தாலும், உனக்கே துன்பம் நேர்ந்தாலும், அதிலிருந்து தான் வேறு தன் உடல் வேறு என்று விலக்கி அதற்கு உண்டான ஒரு வழியை நமக்கு காட்டி தரக்கூடிய ஒரு பக்குவத்தை இந்த மெய்தவம் நமக்கு செய்து தரும் அப்படின்னு அந்த தவத்தாரினுடைய இயல்பை சொல்றாரு. அப்ப இது ஏன் தவ நிந்தனையில இருக்கு? இப்படி எல்லாம் இல்லாம அந்த தவத்துல நின்னாலும் எனக்கு தீமை பண்ணிட்டாங்க, என்ன டார்கெட் பண்றாங்க, எனக்கு உடல் சரியில்லை, எனக்கு மருத்துவம், இப்படி ஒரு சிலர் ஓடிக்கிட்டு இருப்பாங்கல்ல. அப்ப அதுவெல்லாம் தவம் அல்ல, அதுவெல்லாம் மெய்தவம் அல்ல அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறதுக்காக இந்த தவ நிந்தை அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த மந்திரத்தை வைத்திருக்கிறாங்க. ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் தான். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஞானியர்கள் நான் வந்து என்னுடைய வாழ்நாள்ல பார்த்ததுனால நான் யோகிராம் சிவகுமார் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன். யோகிராம் சிவகுமாருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு கேன்சர். அந்த இடத்துல அவர் வந்து மருத்துவத்துக்கு நிறைய புஷ் பண்றாங்க. அவர் கடைசி வரைக்கும் அதை மறுத்தாரு. ஆனாலும் அவரை சுற்றி உள்ளவர்கள் வந்து அவரை எடுத்துட்டு போய் ஆஸ்பத்திரியில வச்சு மருத்துவம் பார்த்தாரு கூட. அப்ப கூட அவருடைய அக ஒளி வீசியது அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அத வந்து நம்ம ஒரு தருணத்திலையும் உணர்றோம். அந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய துன்பத்தை இறைவனை பற்றி கொண்டு மெய்தவத்தோடு நோக்கினால் அது நம்ம தொடாது. நம்மன்னா யாரு அப்படின்றது நம்ம புரிஞ்சுப்போம். இந்த ஆன்மாவை தொடாது விலகும் அப்படின்னுதான் உண்மை. அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த நமக்கு இந்த மந்திரம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. நன்றி. நன்றி.
ஏதாவது கேள்வி ஏதாவது இருந்தா பார்க்கலாம். இல்ல யாராவது வந்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல. வேற யாராவது இருக்காங்களா? நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. எனக்கும் காமிக்கலம்மா. மிக்க நன்றிங்கம்மா. ரொம்ப எளிமையா நிறைய உதாரணங்கள் சொல்லி எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னீங்கம்மா. மிக்க நன்றிங்க. நன்றி. கூடிய வரைக்கும் சிம்பிளா சொல்லணும்னு முயற்சி பண்றேன். மங்களம்மா, நேற்று நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் உங்களுக்கு பதில் கிடைச்சிருச்சு. அர்த்தநாரியா எல்லாருமே சொன்னாங்க. என்னால திருப்பி மைக் ஆன் பண்ணக்கூடிய சூழல்ல இல்லை நானு, அதனால நான் ஆன் பண்ணல. நேற்று நீங்க கேட்டீங்க வரும் புனல் காணேன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு விளக்கம் வந்தது. இதுவும் ஒரு விளக்கம் தான். இந்த வரும் புனல் அப்படிங்கிறது, புனல் அப்படின்னா அது நம்ம அர்த்தநாரியா சொன்னாங்க, நீர் பொங்கி வரக்கூடிய நீர், புது புனல், பொங்கு புனல், இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப எது வரும் புனல் அப்படின்னா, மனதிலிருந்து இந்த நான் சொல்ற நேற்றுக்கு விளக்கத்தை கேட்டீங்கன்னா, உள்முகமாக நம்முடைய உடலில் இருந்து நாம் எங்கனம் முக்தி அடைவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருப்போம். அந்த நிலையில சகசர தளத்துக்கு செல்லும் பொழுது மலர் தொட்டு கொண்டேன் வரும் புனல் காணேன் அப்படின்னா, அந்த இடத்துல நிற்கும் பொழுது வரும் புனல் காணேன், என்னுடைய இச்சைகளை பொங்கி புனல் போன்று பொங்கி வரக்கூடிய அந்த இச்சைகளை காணேன் அப்படின்னு. அதோட இன்னைக்கு மந்திரத்தை நீங்க தொடர்பு படுத்தி பாத்துக்கலாம். ஏன்னா புனல் காணேன் அப்படின்னா அந்த இடத்துல இச்சை இல்லைன்னா துன்பம் இல்லை, ஆசையே துன்பத்திற்கு காரணம். அப்ப இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க, இடர் அடையாவண்ணன் ஈசமருளும் உடனடை செய்தவர் ஒரு மனத்தாமே அப்படின்றாங்க இல்லையா. அப்போ அந்த இடர் அடை செய்தவர் அப்படின்னு இன்னொரு இடத்துலயும் சொல்றாரு. இந்த இடர் அங்கிருந்து வராது, நமக்குள்ள இருந்துதான் வரும். அந்த மாதிரி வந்தால் அப்ப ஆசை இல்லைன்னா இச்சை இல்லைன்னா துன்பம் இல்லை அப்படின்னு அதையும் நம்ம தொடர்பு படுத்திக்கலாம். திருமந்திரத்துல ஒரு மந்திரத்துக்கும் இன்னொரு மந்திரத்துக்கும் ஒரு ஆழ்ந்த தொடர்பு இருக்கு. நம்ம அத சங்கிலி மாதிரி கற்றுக்கொண்டோம் என்றால் ரொம்ப எளிதா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதனால வரும் புனல் அப்படிங்கறத பொங்கி வரக்கூடிய நமது இச்சை, அதை நாம் தொட மாட்டோம். அதை காணேன் அப்படின்னா காண மாட்டேன் அப்படின்னு நம்ம, அதாவது அதை அடையாளப்படுத்திக் கொள்ள மாட்டேன், அதை பற்றி கொள்ள மாட்டேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நன்றி. வேற எதுவும் கேள்வி இருக்குங்களா? இன்னைக்கு கேள்வி கருத்து? சிவலிங்கம் ஐயா, உங்களோட கருத்து சொல்லலாம், இல்லைன்னா நிறைவு செஞ்சுக்கிறோம். நன்றி, நிறைவு செஞ்சுக்கலான் இருக்கோம். இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.